ஹலோ ஆல். நான் இன்னைக்கு ரொம்பவே கிறிஸ்பியான கம்பு தோசை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது நம்ம இட்லி தோசை பண்ணுற மாதிரி இதையும் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு நான் கம்பு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் இப்போ யூஸ் பண்ணுற கம்பு நாட்டு கம்பு. இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இதிலே சூப்பர் மார்க்கெட்லலாம் ஹைப்ரிட் கம்புன்னு கிடைக்கும். அது கொஞ்சம் ரொம்ப பெருசு. அதிலலாம் நம்ம ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க, அது கை கால்லாம் வலிக்கும், அது ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் நாட்டு கம்பு எடுத்து வச்சுருக்கேன். மற்ற இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நம்ம ஊற வைக்கணும் தண்ணியில். நான் இந்த கப்பை அளவாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கப்பில் 1 கப்பு அளவு நான் இந்த கம்பு எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து 1/2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கணும். இட்லி அரிசி சேர்த்தா தான் நம்மளுக்கு நல்லா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் இட்லி அரிசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு. அதை விட கொஞ்சம் கூட எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் தோசை. அதையும் இதில் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். இதை நல்லா கழுவி ஒரு 4 ஹவர்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். இப்போது இதை நல்லா நான் கழுவி நான் 4 ஹவர்ஸ் இதை அப்படியே தண்ணியில் சோக் பண்ணி வைக்க போகிறேன். இப்போது கம்பு, இட்லி அரிசி, உளுந்து எல்லாம் தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. இது 4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. இதில் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் இதை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். மாவு குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இது நீங்கள் நிறையா மாவு இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இதில் நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். இதை அப்படியே ஓவர் நைட் நம்ம வச்சிடலாம் புளிக்கிறதுக்கு. இது நல்லா புளிக்கணும். புளிச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது கம்பு தோசைக்கு மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பொருத்தமான சட்னி ஒன்று பண்ண போகிறேன் நான் இப்போது. அது ரொம்பவே ஈஸியான சட்னி. கம்பு தோசைக்கு இந்த சட்னி, நான் இப்போ பண்ண போகிற சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த சட்னி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுற சட்னி. பொரிகடலை, கடலைப்பருப்புலாம் சேர்க்காம வெறும் தேங்காய், மிளகாய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, புளி இதோடு சேர்த்து இதோட உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் நிறைய சட்னி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த சட்னி கம்பு தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த சட்னி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சட்னி நல்லா அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ரொம்ப மெல்லிசாக போட்டதுனால அந்த சைடு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த தோசை. எஸ்பெஷலி இந்த சட்னியோட இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.